அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம 4 மாசமா எதுக்காக வேலை செய்தோம், அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு சந்தோஷமான நாள். அதே சமயம் நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஆனாலும் கட்சி என்ன சொல்லுறதோ அதை நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. இந்த சிறப்பு கூட்டத்தை தலைமை தாங்க நம்ம அருமையான தலைவர் அண்ணாமலை அவர்கள். திரும்பியும் இது போல ஒரு தலைவர் கிடைப்பாரா கட்சியில? அதுதான். ஆனாலும் ரொம்ப அருமையான மனிதர். கென்யால இருந்து காஷ்மீர் வரணும் 2 நாளா கேட்டுட்டு இருந்தாங்க, இன்னாச்சு அண்ணாமலைக்கு, இன்னாச்சு அண்ணாமலைக்கு. நான் சொன்ன அண்ணாமலை கொண்டாடுங்க, இப்போ ஐஜியா இருக்கிறாரு, டிஜிபி போறாரு, ப்ரமோஷன்ல போறாரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. ஐஜில இருந்து டிஜிபி போறாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நம்ம கட்சியில யாரும் ஒண்ணுமே மேலதான் போக முடியாட்டும், அவங்களுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்மள சந்தோஷமா அருமையான மனிதர். அதே போல இவர் போன் பண்ண நீங்க கேட்கறது, நான் உங்களோட பிள்ளை யாரு, நயினார் அவர்கள். அந்த இதுதான் வரும், அந்த கோஷம் தான் வரும் போன்ல. அவர் நம்மெல்லாம் அவரோட பிள்ளைகள். கண்டிப்பா நம்மள சந்தோஷமா பாத்துக்குவாரு. அது நம்மளோட கேரண்டி. அது கண்டிப்பா செய்வார். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவோடு அமர்ந்திருக்கின்றோம். 2026 இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கு. நம் கண் முன்னால் இருப்பது ஒரே ஒரு இலக்கு, வேற எதுவும் கிடையாது. அந்த இலக்கை நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வர சகஜம்தாங்க. அதனால நம்ம ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து அது ஸ்பீட் பிரேக்கர்னு பேசுறதை விட, அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வருதுன்னா, அங்கே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து சரியான திசையில போறமான சரி பண்றதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது. நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கூட்டணியோடு இருக்கின்றோம், ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துறாங்க. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.